என் தங்கச்சி இன்னும் மாறவே இல்ல, ரொம்ப அப்பாவியா இருக்கிறா. ஆமா, அண்ணி ரொம்ப இன்னசென்ட், ஆனா ரொம்ப நல்லவங்க. சரி, நீங்க எதுக்கு அண்ணி மாறவே இல்லை நீங்க? எவனாவது பூனை கிட்டேயே பாலை பத்திரமா பாத்துருன்னு கொடுத்துட்டு போவானா? பாரு, என்ன நம்பி உன்னை விட்டுட்டு போறா. இந்த பாருங்க, வீட்ல ஆள் இல்லைன்னு என்ன தப்பா நடந்துக்கலாம் ட்ரை பண்ணீங்க, அவ்வளவுதான். நீங்க ஏன் பேச வந்தத பாதியில் நிப்பாட்டிட்ட? நீதான் தைரியமான ஆளாச்சே, பேசு. நான் பாலும் இல்ல, நீங்க பூனையும் இல்ல, புரியுதா? ஆமா ஆமா, அந்த உதாரணம் தப்பா இருக்கோ? இன்னும் சரியா ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? அத்தை, அத்தை, என்னாச்சு? வீட்ல ஒருத்தரையும் காணோம். என்ன போன் பண்ணி வர சொல்லிட்டு ஆதி எங்க போனா? சரி, ஆதி தான் போனானா வீட்ல யாரையுமே காணோம். கதவை சாத்தி வச்சுட்டு போயிருக்காங்க. அட்லீஸ்ட் போறவங்க பூட்டிட்டாவது போகணும். இப்படியா இருப்பாங்க அந்த காலத்துல? வாங்க ரவியதா, எப்படி இருக்கீங்க? இப்பதாமா வந்தேன். எல்லாரும் எங்க போயிருக்காங்க? வீட்ல ஆளே காணோம். கிருஷ்ண சார், நீங்க எங்க நல்லா இருக்கீங்களா? வாங்க வாங்க. இது என்ன உங்க வீடா? வாங்க வாங்கன்னு வரவேற்கிறதுக்கு? என்ன சொல்றீங்க? இது என்னோட அத்தை வீடு. நீங்க உங்க அண்ணன் இப்ப கல்யாணம் பண்ணதுனாலதான் சொந்தம். என்ன இருந்தாலும் நீங்க இந்த வீட்டு மாப்பிள்ளை இல்லையா? நம்ம எல்லாரும் இப்போ ஒரே குடும்பம் தான். இருந்தாலும் உங்களை வாங்கன்னு கூப்பிடணும்ல, அதான மரியாதை. வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு கேட்கணும்னு எங்க அத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சின்ன பிள்ளைல அப்படிதான், யாரா வந்தா நமக்கு என்னன்னு இருப்பேன். அப்ப சொல்லுவாங்க, ரவி நீயும் இந்த வீட்டு பிள்ளை, யார் வந்தாலும் வாங்கன்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சரி, நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? உங்க அண்ணன் வந்திருக்காரா? மீனா எங்க? மீனா வந்திருக்காளா? நான் என் தங்கச்சியை பார்க்க வந்தேன். ஓ ஆமா இல்ல, அக்கா கூட உங்களுக்கு தங்கச்சி இல்ல? ஓகே ஓகே ஓகே, நான் அதை மறந்தே போயிட்டேன் பாருங்களேன். ஆதி, வீட்டுக்கு வந்தவங்களுக்கு சாப்பிட ஏதாவது வச்சு கொடுத்தியாமா? நீங்க காஃபி குடிக்கிறீங்களா, டீ குடிக்கிறீங்களா? ஒரு கிளாஸ் பெட்ரோல் கொடுங்க, இருக்கிற சொட்டுக்கு அதுதான் சரியா இருக்கும். இவர் என்ன இப்படி பேசுறாரு? அது சரி, பணக்கார வீட்டு பிள்ளை இப்படிதான் பேசுவாரு. நம்ம இவர்கிட்ட பேச்ச குறைச்சுக்க வேண்டியதான். என்ன இருந்தாலும் நம்ம வீட்டு பிள்ளை உங்க வீட்டுக்கு வாழ போயிருக்கு. நம்ம எதுவும் பதிலுக்கு பதில் பேச வேண்டாம். ரவியதா, அத்தை மாமா வரலையா? இல்லம்மா, நீ அவசரமா போன் பண்ணி பேசணும்னு கூப்பிட்டல, அதான் நான் அப்படியே வந்துட்டேன். அவங்ககிட்ட கேட்டேன் வரீங்களான்னு. அவங்க நீங்க சின்ன சிறுசுங்க ஏதாவது பேசிட்டு இருப்பீங்க, நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்ட்டாங்க. அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன். எதுக்கு கூப்பிட்டமா? நீதான் அவனை போன் பண்ணி கூப்பிட்டியா? அது வந்து என்ன அறியுமா பேசிக்கிட்டு நின்னுட்டு இருக்க? போ, வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்கல்ல, காஃபி இல்ல டீ ஏதாவது போட்டு கொண்டு வா. அப்புறம் மீனா கிட்ட போயிட்டு, அண்ணி உங்க வீட்டுக்கு போனேன், உங்க வீட்டுல எனக்கு காஃபி கூட குடுக்கலன்னு சொல்லிட போறாங்க. போ போ, சீக்கிரம் போட்டு கொண்டு வா. சரிங்க தா, இதோ காஃபி போட்டு கொண்டு வரேன். நான் காஃபி டீ எதுவும் குடிக்கிறது இல்ல, எனக்கு கம்பெனிக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். என்னங்க, உங்களை அண்ணி அவங்க வர வரைக்கும் வீட்ல இருக்க சொன்னாங்க. அதான் உனக்கு துணைக்கு நீ போன் பண்ணி கூப்பிட்டியே, இவர் வந்துட்டாரே, பின்ன என்ன நான் எதுக்கு நந்தி மாதிரி? கிளம்புறேன். என்ன கிருஷ்ணா, வந்தது வராதுமா கால்ல வெண்ணி ஊத்துன மாதிரி கிளம்புறேங்கிறீங்க. இருங்க, சாப்பிட்டுட்டு போங்க. எனக்கு அதுக்கெல்லாம் ஒன்னும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஆதி, வீட்ல என்ன சமைச்சீங்க? அதான் இன்னைக்கு சிக்கன் பிரியாணியும் மட்டன் கிரேவியும், கூடவே ஜவ்வரிசி பால் பாயசம். சாரி ஆதி, நான் பியூர் வெஜ். எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. சிக்கன் பிரியாணி, மட்டன் கிரேவி, ஜவ்வரிசி பாயாசம், இதெல்லாம் என்னோட காம்பினேஷன் ஆச்சே. என்னோட ஃபேவரட் ஆனது இவன் ஏன் சமைச்சிருக்கா? வீட்டுல தற்செயலா சமைச்சிருப்பாங்களோ? சரி, எனக்காக இவ சமைச்சானா? எதுக்கு அவனை போன் பண்ணி கூப்பிட போறா? எனக்கே அருவருப்பா இருக்கு. என்ன பிடிக்கலன்னு சொன்னவா ரவியை தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தா, இவ பின்னாடி என்ன இவ முகத்தையே ஏறிட்டு பாத்துக்க மாட்டேன். எனக்கு எல்லாம் தேவைதான். எங்க அம்மா எவ்வளவோ சொன்னாங்க. இவளை போய் லவ் பண்ணல, அவமானப்பட்டது மட்டும்தான் மிச்சம். என்னோட தகுதிக்கும் தராதரத்துக்கும். ஏய், இதெல்லாம் பண்ணி வச்சுட்டா அத்தை வெளியே கிளம்புனாங்க. இதெல்லாம் பண்றதுக்கே 3 மணி நேரம் ஆயிருக்குமே. இல்லதான், இதெல்லாம் நான் தான் சமைச்சேன், இப்போ ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி. சரி, இவ கிட்ட வரேன்னு சொல்றதுக்கு எந்த அவசியம் இல்ல, நம்மளே கிளம்பிடலாம், அதான் மரியாதை. கிருஷ்ணா, நீங்க ரொம்ப லக்கி. ஆதி உங்களுக்காக தான் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு நான்வெஜ்னா சுத்தமா பிடிக்காது. அதை நினைச்சாலே வாமிட் வந்துடும். இன்னைக்கு அத்தை பொண்ணு கையால சாப்பாடு இல்லைன்னு ஆயிடுச்சு. சரி, அதுக்கு என்ன, நான் உள்வீட்டாள் தானே, இன்னொரு நாள் சாப்பிட்டுக்கிறேன். நீங்க சாப்பிடுங்க, போங்க. பல 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கிறவங்க எனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து சாப்பிட மாட்டேனா, அந்த ஹோட்டல் வாசல மிதிக்க மாட்டேனான்னு. யாருக்கோ சமைச்ச சாப்பாட்டை சாப்பிடுற அளவுக்கு இன்னும் இந்த கிருஷ்ணா தரம் தாழ்ந்தரல. இவருக்காக தானே நான் சமைச்சேன்.
எனக்கு சமையக்கட்டுக்குள்ள போறதே பிடிக்காது. இவர் வராருன்னு எவ்வளவு ஆசையா சமைச்சு டெக்கரேட் பண்ணி இவருக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். நான் பண்ணிருக்கிற எல்லா அலங்காரமும் இவருக்காக தானே. ஏன் இவருக்கு புரியல? இவ்வளவு நாள் ஆதின்னு பின்னாடி வந்துட்டு இப்ப நான் சமைச்ச சாப்பாடு கூட சாப்பிடாம போறாரு. ஆதிமா அழாதடா. அவருக்கு இதெல்லாம் தெரியாதுல்ல. இந்த மாதிரி பணக்காரங்கெல்லாம் நம்மள மாதிரி ஆட்களோட மனசு உடப்படுறத பத்தியும் நம்ம அலறத பத்தியும் கவலைப்படவே மாட்டாங்க. கண்ணத்தோட சொல்றேன்ல, கண்ணத்தோட. சரி, என்னை எதுக்கு வர சொன்ன? மாமா, எனக்கு எப்படி பேசுறதுன்னு தெரியல. என்னாச்சுமா? என்ன விஷயம்? என்கிட்ட பேசுறதுக்கு என்ன புதுசு தயங்கிட்டு இருக்க? எதுனாலும் ஓப்பனா சொல்லு. அத்தா, மாமாவும் அத்தையும் அன்னைக்கு வீட்டுக்கு வந்திருந்தாங்களா? நம்ம 2 பேரோட கல்யாணத்தை பத்தி பேசியிருக்காங்க. சரி, நான் தான் பேச சொன்னேன். எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆதி. நீ இன்னைக்கு என்ன பார்க்கல. சின்ன பிள்ளையில இருந்தே நம்ம 2 பேருக்கும் 2 பேரையும் தெரியும். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதான் அம்மா அப்பாட்ட சொன்னேன். சரி, கேட்டுட்டு வரேன். நாங்க இப்போ இதுல என்ன பிரச்சனை எனக்கு புரியலையே. இல்லத்தா, என்னால இப்ப கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நான் மேல படிக்கணும். உனக்கு என்ன பிடிக்காதா அம்மா? இல்லத்தா, எனக்கு உங்களை பிடிக்கும். ஆனா ச்சே, இவளுக்கு உண்மையாவே என்ன பிடிக்கலையா? ஆனா அவ கண்ணுல என்ன பிடிச்ச மாதிரி தானே இருந்தது. என் மனசு அவ என்னதான் விரும்புறான்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தது. கரெக்ட் தான். அவ இவ்வளவு தெளிவா என்கிட்ட நான் உன்னை விரும்புறேன் கிருஷ்ணான்னு சொல்லவே இல்லையே. நான் தான் அவ மேல லவ்வா இருந்திருப்பேன் போல. ச்சே, இதுக்கப்புறம் நம்ம இவளை தொந்தரவு பண்ணவே கூடாது. இவ நம்மள நினைக்கலங்கிறப்ப அவளை டார்ச்சர் பண்ற மாதிரி ஆயிடும். நமக்கு மட்டும் பிடிச்சா பத்தாதுல்ல, அவளுக்கும் பிடிக்கணும்ல. சரி, உனக்கு யாரை வேணா பிடிக்கட்டும். ஆனா எனக்கு நான் சாகுற வரைக்கும் நீ மட்டும்தான். அத்தா, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். சொல்லு ஆதி. நீ எப்ப சொல்லுவேன் தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ப்ளீஸ் தான், இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க. எனக்கு கல்யாணங்கிற டாபிக்கே பிடிக்கல. கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணவே இல்ல தான். ப்ளீஸ். ஆதி, இப்பதான் நீ என்ன பிடிக்கும்னு, ஆனா கல்யாணம் வேணாங்கிற. எனக்கு புரியல. இல்லதா, ஒரு மாமா பையனா எனக்கு உங்களை பிடிக்கும். ஆனா மத்தபடி எந்த ஒரு ஃபீலிங்ஸும் எனக்கு உங்க மேல வரவே இல்ல. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்ல. எங்க அண்ணன் கிட்ட நான் எப்படி இருக்கிறேனோ, எங்க அக்கா கிட்ட எப்படி இருக்கிறேனோ அதே மாதிரி ஒரு ஃபீல் தான். எல்லாரும் சின்ன பிள்ளைல இருந்து ரிலேட்டிவ்ங்கிறதுனால ஒரு ஃப்ரெண்டு, ஒரு அண்ணன், ஒரு அக்கா, இந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுதே தவிர என்னால கல்யாணம் புருஷங்கிற கோணத்துல யோசிச்சே பார்க்க முடியல. ஆதி, நான் உன்னை சின்சியரா லவ் பண்றேன். நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் லவ் உனக்கு நல்லாவே புரியும். நீயும் மாறிடுவ. என் காதல் உன்னை மாத்தும். சாரி தான், உங்க மனசுல என் மேல லவ் வரதுக்கு நான் ஏதோ ஒரு விதத்துல காரணமா இருந்தா என்ன மன்னிச்சிடுங்க தான். ப்ளீஸ் என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திடுங்க. இதுக்கப்புறம் இந்த டாபிக்கை பேசாதீங்க ப்ளீஸ். மாமா அத்தை வீட்டுக்கு வந்து அம்மாட்ட பேசும்போது அம்மா இன்னும் கஷ்டப்படுறாங்க. கடைசியில அது என்கிட்ட தான் வந்து நிற்கும். என்னால குடும்பம் பிரிஞ்சதுன்னு இருக்கும். அதுக்கு நீங்களே கல்யாணத்தை நிறுத்திடுங்க ப்ளீஸ் தான். சரிம்மா, நீ இத்தனை ப்ளீஸ் சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்ல. எனக்கும் கல்யாணத்துக்கு எந்த அவசரமும் இல்ல. நான் காத்திருக்கேன். நீங்க காத்திருக்க வேணாம் தான். நீங்க வேற நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். சரிங்க தான், மறக்காம அத்தை மாமாட்ட பேசுங்க. கல்யாண விஷயமா அவங்க மறுபடியும் எங்க வீட்டுக்கு வரக்கூடாது. சரிம்மா, வரமாட்டாங்க. ஏங்க, யார்கிட்ட கேட்டு என் பிள்ளை அங்க அனுப்பி வச்சீங்க? ஏண்டி, அவன் எனக்கும் புள்ள தானே. அவன் என் புள்ள. சத்தமா சொல்லாத, பாக்குறவங்க சிரிக்க போறாங்க. நான் இல்லாம குழந்தை எப்படி வந்ததுன்னு. இதெல்லாம் பேசுங்க. எதை பேசணுமோ அதை கரெக்டா கோட்டை விட்டுருவீங்க. இப்ப நான் எதை கோட்டை விட்டேங்கிற? ஏங்க, என் புள்ளைய அந்த வீட்டுக்கு எதுக்கு அனுப்புறீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்களா நான் அனுப்பி விடுறேன்னு? நீங்க சொல்லியிருந்தா நானே போய் கொடுத்துட்டு வந்திருப்பேன். ஏ சுப்புலட்சுமி, நீ தானே உன் மகளுக்கு பலகாரம் எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்து விடணும்னு. அதான் நான் போறேன். நான் சரி அப்ப கொண்டு போ அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டேன். இப்ப எதுக்கு குறுக்கும் நெடுக்குமா அங்கேயும் இங்கே அலைஞ்சுக்கிட்டு இருக்க? என்னாச்சு? எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? அன்னைக்குதான் பிபி ஏறி போய் ஒரு 2 நாள் பெட்லயே கிடந்த. மறுபடியும் எஞ்சோன்னு மறுபடியும் உன் வேலையை ஆரம்பிச்சுட்ட. என்னங்க, ஒரு நிமிஷம். நீங்க சொன்னதை மறுபடியும் சொல்லுங்க. என்ன சொன்ன? அவன் பலகாரம் கொடுக்க போயிருக்கான்னு. இல்லங்க, அதாவது அவன் போறேன்னு சொன்னா நீங்க கொடுத்து விட்டீங்க, அப்படித்தானே? ஆமா சுப்புலட்சுமி, நான் தான் கொண்டு போகணும்னு நினைச்சேன். அவன் தான் தங்கச்சியை பார்க்க போறேன்னு சொன்னான். சரி, அவன் போறான்ல, அவனே கொடுத்துட்டு வரட்டும். எதுக்கு இதை கொடுக்கறதுக்கு 2 பேரும் தான் அவன்கிட்ட கொடுத்து விட்டேன். நீ என்ன போட்டு இந்த வருப்பேன்னா நானே போயிட்டு வந்திருப்பேன். இங்க கிடக்கு பதிலா அந்த வெயிலே வருபட்டு இருக்கலாம். அது கூட உன்னோட கம்மியா தான் இருக்கும். ஏய், என்னாச்சு? இவ்வளவு நேரம் கத்துன்னு கத்துன, இப்ப உட்காந்து அழுதுகிட்டு இருக்க. எப்பா, கோவம்னாலும் சரி அழுகனாலும் சரி எல்லாம் அதிகம் தான் உன்ட்ட.
இல்லங்க, நம்ம மூத்த பிள்ளை ராமுக்கு மூத்த பிள்ளைன்னு பார்த்து பார்த்து எல்லாத்தையும் செஞ்சோம். ராமு ரொம்ப செல்லம். அது மட்டும் இல்லாம அவனுக்கு என்ன வேணும்னாலும் எனக்கு வேணும்னு வந்து நின்று ஆடி வாங்கிடுவான். ஆனா கிருஷ்ணா அப்படி இல்லைங்க. நம்ம கொடுத்தா வாங்கிப்பான். இல்ல அவனுக்கு கொடுக்குற பொருளை அவங்க அண்ணனோ தங்கச்சியோ கேட்டாங்கன்னா உடனே கொடுத்துருவான். அவனுக்கு ஏதாவது வேணும்னா கூட நம்மகிட்ட கேட்கவே மாட்டாங்க. அவன் எனக்கு ராஜகுமார மாதிரி. ராஜகுமாரன் சொல்றதை விட எனக்கு என்னோட அப்பா அம்மா மாதிரின்னு சொல்லலாம். அவன் அவன் வந்து ஒரு பொண்ணு முன்னாடி, ஒரு சின்ன பொண்ணு முன்னாடி என்ன லவ் பண்ணு கெஞ்சறத என்னால தாங்கிக்கவே முடியலங்க. அவன் எப்படி இருக்காங்க, அவனுக்கு பொண்ணு கொடுக்க எத்தனை வீட்ல இருந்து வந்து நிக்கிறாங்க. ஆனா அந்த சின்ன பொண்ணு இவனை மூஞ்சில் அடிச்சாப்ல உன்னை பிடிக்கலன்னு எத்தனை தடவை சொல்றா. எனக்கு கஷ்டம் தாங்க முடியலங்க. என் பிள்ளைய பிடிக்காதவா இந்த உலகத்துல யாராவது இருப்பாங்களா தான்? நீ கவலைப்படாத சுப்லட்சுமி. கண்டிப்பா நம்ம பிள்ளைக்குன்னு ஒருத்தி பிறந்திருப்பா. இதுக்கப்புறமா பிறந்து வர போறா. நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கு தான். அது மட்டும் இல்லாம ஒரு பொண்ணு கிட்ட போயிட்டு என் பையனை உனக்கு பிடிச்சுதான் தீரணும்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. அது அவங்கவுங்க விருப்பமா, அவங்கவுங்க மனசுல இருந்து வரணும். நீ அம்மாங்கிறதுனால உனக்கு கஷ்டமா இருக்கு. சரி விடு, கவலைப்படாத. எல்லாம் நல்லபடியா நடக்கும். எனக்கு அது வந்துட்டியா? சீக்கிரம் வந்துட்டு. நீ கொஞ்ச நேரத்துக்கு முந்திதான் கிளம்புனாரு அப்பா. தங்கச்சி பாத்தியா? தங்கச்சி நல்லா இருக்காளா? என்ன சொன்னா? பாத்துட்டேம்மா. நீங்க கொடுக்க சொன்னதெல்லாம் கொடுத்துட்டேன். சாப்பிட்டியாப்பா? இல்லம்மா, எனக்கு சாப்பாடு வேணாம். பசிக்கவே இல்ல. கேக்க மறந்துட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல கண்ணு, எனக்கும் சாப்பிடவே இல்ல. மனசே சரியில்லையா, அதான் அவங்க அப்பா கிட்ட பேசிக்கிட்டே உட்கார்ந்துட்டேன். மா, சாப்பிட வேண்டியதுமா. மணி என்ன ஆச்சு? மத்தியான சாப்பாடு நீங்க இன்னும் சாப்பிடல. இல்லப்பா, பகலெல்லாம் ஆபீஸ்னு ஓடிடுத. நைட்டு உன் கூட சாப்பிட்டாதான் 2 வாய் வாய்க்குள்ள இறங்கும். இல்லைன்னா இந்த அம்மைக்கு ஒத்தியில சாப்பிட மனசே இருக்காது. நீ வரலன்னா நான் அன்னைக்கு அப்படியே படுத்து தூங்கிடுவேன். சரிம்மா, சாப்பாடு எடுத்து வைங்க. நம்ம 2 பேரும் சாப்பிடலாம். சொல்லுங்க நீ. அப்படியா? சரி. அத்தை வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்களா? சரி. நானும் இப்பதான் வந்தேன். ஆமா, இப்ப 1 நிமிஷம் தான் ஆச்சு. வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கேன், நீங்க போன் அடிச்சிட்டீங்க. இப்பதான் வீட்டுக்குள்ள போயிருக்கியா? ஆதி என்ன பண்றா? அங்க குழந்தை இருக்காங்களா? என்ன நடக்குது? அண்ணி, நான் கதவை திறந்து இப்பதான் உள்ளேயே வந்திருக்கேன். நான் பார்த்துட்டு உங்களுக்கு போன் போடுறேன். எல்லாம் நல்லபடியா முடியணும். இது மட்டும் உங்க அம்மாக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். நானு அடிக்கடி இப்படி எல்லாம் ஏமாத்த முடியாது. இன்னைக்கு எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருந்ததுன்னா எல்லாருக்கும் சந்தோஷம். சரி பாப்போம். நீ என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு எனக்கு போனை போடு. சரிங்க அண்ணி. நான் நாளை காலையில கூப்பிடுறேன். இல்ல நைட்டு கூப்பிடுறேன். நைட்டு உங்க அண்ணன் வந்துருவாரு. நான் நாளை காலையிலே கூப்பிடுறேன். சரிங்க அண்ணி, குட் நைட். ஏய் ஆதி, என்னாச்சு? எந்தி ஃபர்ஸ்ட். அண்ணி ப்ளீஸ் அண்ணி, கொஞ்ச நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ரொம்ப தலை வலிக்குது. தலை வலிக்குதா? நான் என்ன எதிர்பார்த்து வந்தேன்? இங்க என்ன நடக்குது? ஒருவேளை நிஜமாவே அண்ணன் இவளுக்கு பிடிக்கலையோ? நம்ம தான் அவசரம் கொடுக்க மாதிரி ரொம்ப ஓவரா இமேஜின் பண்ணி பேசிட்டோமோ? முத்து, நீ இருக்கிய முத்து, எப்ப பார்த்தாலும் உனக்கு அவசரம் தான். அவசரம் கொடுக்க இல்லையே. இவ எங்க அண்ணனை லவ் பண்ற மாதிரி தானே இருந்தது. சரி, என்னன்னு கேட்டு பாப்போம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அத்தை வேற வந்துருவாங்க. அத்தை வந்துட்டு நான் பேசவே முடியாது. இவளும் உண்மையே சொல்ல மாட்டா. எம்மா, எப்பா முதுகு இடுப்பலாம் வலிக்கே. எம்மா, என்ன சனி? ஃபர்ஸ்ட் வந்து உட்காருங்க. ஒன்னும் இல்லம்மா, உன்னையும் அண்ணனையும் வீட்டுல விட்டுட்டு போனா எனக்கு ஒரே கவலை. நீ அண்ணனையும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருப்பீங்க. தனியா வேற இருக்கீங்களா, என்ன செய்யறேன்னு தெரியலையேன்னு அவசரமா ஓடுனேன். சட்டை தைக்க கொடுத்துருந்தேன். அந்த பிளவுஸ் வாங்க தான் போனேன். தையக்காரி இன்னைக்கு நான் போகலன்னு வச்சுக்கோயேன், என் சட்டையை அப்படியே போட்டு வச்சிருவா. இந்த தைக்கிறவங்க பாரு, நம்ம மூஞ்ச பார்த்தாதான் நம்ம சட்டையை கையில எடுத்து கட் பண்ணவே ஆரம்பிப்பாங்க. சரி, போயிட்டு வந்துடலான்ட்டு போனேன். நல்ல வலிக்கு, பலமா அடி, முதுகிட்டுப்பெல்லாம் வலிக்குது. அண்ணி, நான் மெடிசன் எடுத்துட்டு வரட்டுமா? என்ன எடுத்து வரட்டா? இல்லடா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். எனக்கு உன்னை நினைச்சுதான் கவலை. நீ என்ன பண்றியோ, எங்க அண்ணன்ட்ட என்ன பேசிட்டு இருக்கியோன்னு. சரி, நம்ம வீட்டுக்கு போவோம். நம்ம ஆதிதான் எல்லாத்தையும் சொல்லிடுவாளே, அவட்ட கேட்போன்னு வந்தேன். சரி சொல்லு, என்னாச்சு? அண்ணி, நானும் அவரும் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்ப ரவி மாமா வந்தாரு. அவன் எதுக்கு இங்க வந்தான்? அவர் எதுக்கு திடீர்னு வந்தாரு? நான் தான் அண்ணி வர சொன்னேன். நீ வர சொன்னியா? எதுக்கு? அது இல்ல நீ, எப்ப பார்த்தாலும் அவங்க அம்மா அப்பா வந்து பொண்ணை கொடுங்கிறாங்க. எங்க அம்மாவும் எப்ப பார்த்தாலும் ரவி மாமா வீட்டுக்கு அனுப்புற மாதிரியே பேசினாங்களா. எனக்கு ஒரே பயம் ஆயிடுச்சு. என்கிட்ட சொல்லாம பேசி முடிச்சிருவாங்களோ, கல்யாணமே பண்ணி வச்சிருவாங்களோன்னு பயமா இருந்தது. அதான் அத்தை மாமாட்ட பேசினா அத்தை ஏட்டிக்கு போட்டி பேசுவாங்க, பேசவே விட மாட்டாங்க. அதான் ரவியா தாண்டையே சொல்லிடலான்னு அவரை கூப்பிட்டுருந்தேன். அப்புறம் என்னாச்சு, சொல்லிட்டியா? இல்ல அண்ணி, இன்னைக்கு உங்க அண்ணன் வராங்கன்னு சொன்னீங்கல்ல, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீட்டுக்கு வராங்க. அதுவும் உங்களை பார்க்க வராங்கன்னு சிக்கன் பிரியாணி, மட்டன் கிரேவி, ஜவ்வரிசி பாயாசம் பண்ணியிருந்தேன். ஓ, எங்க அண்ணன் என்னைய பார்க்க வராருன்னு நீ சிக்கன் பிரியாணி, மட்டன் கிரேவி, ஜவ்வரிசி பாயாசம், இந்த 3மே எங்க அண்ணனோட அல்டிமேட் செலெக்ஷனு.
அதை எனக்காக நீ பண்ணிருப்ப. ஐயோ பாவம், அண்ணி மேல எவ்வளவு பாசம். சரி. ரவி அத்தானுக்கு நான்வெஜ்னா சுத்தமா பிடிக்காது, அதனால அவருக்குன்னு காஃபி போடலான்னு போனேன். சரி. ரவி அத்தா உங்க அண்ணாவை வாங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு உங்க அண்ணன் வாங்கன்னு கேட்கறதுக்கு நீங்க யாருன்னு கேட்டாங்க. அதுக்கு ரவி அத்தா நான் இந்த வீட்ல ஒரு ஆளு, அதனால கேட்கறேன்னு சொன்னாங்க. சரி. உடனே உங்க அண்ணன் கோச்சுக்கிட்டு போயிட்டாங்க. என்ன சொல்ற? நீ சொல்றது எனக்கு ஒன்றும் புரியலையே. வந்திருக்கான், அவன் வந்திருக்கான்னு அவனுக்கு பிடிச்ச சிக்கன் பிரியாணி, மட்டன் கிரேவி, ஜவ்வரிசி பாயாசம் பண்ணிருக்க. ஓகே, அவனுக்கு காஃபி பிடிக்காது, ஆனா வீட்டுக்கு வந்தவர் காஃபி கொடுத்தானே ஆகணும். சரி, என் தம்பி நாளைக்கு உன்னை கட்டிக்கல, அது உங்க 2 பேரோட இஷ்டம். நான் அதுல தலையிடல. எங்க அண்ணனுக்கு நான் தங்கச்சி, உனக்கு அண்ணன் பொண்டாட்டி, நீங்க 2 பேருமே எனக்கு ஒண்ணுதான். 2 பேரையும் நான் எதுக்குமே ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஆனா நாளைக்கு ஒருவேளை என் தம்பி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க ரவியத்தான் வாங்கன்னு என் தம்பி கூப்பிட்டு தானே ஆகணும். இதுல என்ன தப்பு இருக்கு? உங்க ரவியத்தான் இந்த வீட்டால் தானே. என் தம்பி மருமகனை வாங்கன்னு மரியாதையை வரவேற்றதுன்னு ஆகணும். புரியலையே. அது என்னன்னா அண்ணி, ரவியத்தா உங்க அண்ணன் முன்னாடி நான் ஃபோன் பண்ணி வர சொன்னேன்னு சொன்னாங்க. உங்க அண்ணன் உடனே கோவப்பட்டு போயிட்டாங்க. இவ்வளவுதான் விஷயமா? ஓகே, இதெல்லாம் நீ ஃபர்ஸ்ட் சொல்லிருக்கணும். சரி, நான் என்ன ஏதுன்னு பாக்குறேன். சரியா? கடைசியில எங்க அண்ணனுக்கு சாப்பாடு போட்டியா, பட்னியா தான் அனுப்புனியா? இல்ல அண்ணி, அவரு சாப்பிடல, கோவமா போயிட்டாரு. சரி, நீ அது சாப்பிட்டியா இல்லையா? இல்ல நீ, எனக்கு வேணாம், பசிக்கவே இல்ல. நான் தூங்க போறேன் அண்ணி. அம்மா வந்தா நீங்களே சொல்லிடுங்க நான் தூங்கிட்டேன்னு. என் ரூம்ல வந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், ஓகேவா? சரிம்மா, நீ போயிட்டு வா. அண்ணே. முத்து, நீங்க என்னம்மா இந்த நேரத்துல? ஒண்ணு இல்லண்ணே, நீ வீட்ல இருந்து சாப்பிடாம போயிட்டேன்னு ஆதி சொன்னா, அதான் உன்னை பார்க்க வந்தேனே. இல்லம்மா, நான் எங்க அம்மா கூட தோசை சாப்பிட்டேன். என்னண்ணே, என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க வந்துட்டு இப்படி சாப்பிடாம வந்தா என் மனசு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா? என்னடா இந்த சின்ன விஷயத்துக்குலாம் இவ்வளவு ஃபீல் பண்ற? சரி விடு, அடுத்த டைம் வந்தா சாப்பிட்டா போச்சு. அடுத்த டைம் இல்ல, நீ இப்பவே சாப்பிடணும். இப்பவே எப்படி சாப்பிட முடியும்? அங்க இருக்க சாப்பாடு அங்க இருந்து பார்சல் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கியா என்ன? ஆமாண்ணே, நான் எடுத்துட்டு வந்துட்டேன். சாப்பாடு நல்லா இருக்குமா? அண்ணே, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? தெரியுமான்னு கேக்குறேன் பாரு. அதான் நீ ரவி வரும்போது வீட்ல இருந்தல்ல, ஆனா நீ பாதியில கிளம்பிட்டியாமே. இங்க பாரு முத்து, அத பத்தி பேச வேண்டாம். அண்ணே, அங்க என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியாதுல்ல. ஆதி ரவியும் என்ன பேசினாங்க தெரியுமா? உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? அங்க என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு எந்த அவசியம் இல்ல. இனிமே ஆதிய பத்தியோ உன் மாமியார் வீட்டை பத்தியோ பேசுதா இருந்தா என்கிட்ட நீ பேசாத. என்னாச்சுப்பா? யார் இப்படி தட்டத்துக்கு பேசினது? என்னப்பா கிருஷ்ணா, என்னாச்சு? அம்மா, அந்த ஆதியை பத்தி என்கிட்ட பேச வேணாம்னு சொல்லுங்கம்மா. சொல்லிக்கிட்டே இருக்கேன், பேசிட்டே இருக்கா. நான் கும்பிட்டு சாமியெல்லாம் என்ன கைவிடல. நல்ல வேலை என் மவனுக்கு அவளை பிடிக்காம போயிட்டு. முத்து, என்னாச்சு? உங்க அண்ணன் தான் அவளை பத்தி பேசாதேங்கிறான்ல, நீ எதுக்கு அவளை பத்தியே பேசிட்டு இருக்க? சரி, என்ன இந்த நேரத்துக்கு சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்திருக்க? இல்லம்மா, அண்ணன் வீட்டுக்கு வந்துச்சு, சாப்பிடாம வந்துடுச்சுன்னு ஆதி சொன்னா, அதான் மனசு கேட்காம சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன். அவர் கூட வீட்டுல இல்ல தெரியுமா, நான் ஆட்டோல தான் வந்தேன். நான் அண்ணனுக்கு சாப்பாடு கொடுக்க தான் வந்தேம்மா. அது மட்டும் இல்லாம அங்க ரவி வந்திருந்தான். ரவியும் ஆதியும் பேசிட்டு இருந்திருக்காங்க. பாதியிலேயே அண்ணன் அங்கேருந்து கிளம்பி வந்துருச்சு போல. ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு சாப்பிடாம வந்திருக்கு. அதான் நடந்ததை சொல்லலான்னு வந்தேன். ஏண்டி, அவளை பத்தி எல்லா உண்மையும் தெரிய போயிதுன்னு உங்க அண்ணனே வேண்டாங்க. பின்ன எதுக்கு அவளை பத்தி வந்து உங்க அண்ணன் பேசிக்கிட்டு இருக்க? வீடு வாழ போன வீடு. சரி, உன் சம்மந்தின்னு பேசுத, உன் வாழ்க்கை மட்டும் பாரு. யார் எப்படி போனா உனக்கு என்ன? உன்னை கட்டி கொடுத்துருக்கோம், உங்க அண்ணனை போய் அந்த வீட்டுல மூத்த மருமகனா கொடுத்துருக்கோம். போதும், 3வது சம்மந்தமா அந்த வீட்டுல பண்ண முடியாது. 2 சம்மந்தம் பண்ணி நான் படுற பாடு போதும். அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி அவ கெட்ட பொண்ணுலாம் இல்லம்மா, நல்ல பொண்ணுதாம்மா. நீங்க ஒரு தடவை நான் சொல்ல வரதை கேளுங்களேன். இந்த பாருடி, உன்னை கெட்டி கொடுத்துட்டமே, அடுத்த வீட்டுல வாழ போற பொண்ணாச்சே, நான் அமைதியா நிக்கிறேன். அந்த வீட்டுல நீ வாழணுமே தான் இவ்வளவு நாளும் நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். ஏதாவது பேசினா உன் வாழ்க்கை பாதிச்சிருமோன்னு. எப்ப என் மவனே அவ வேணான்னு சொல்லிட்டானோ அப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னும் அவளை பத்தி யாரும் பேசக்கூடாது. நீயும் பேசக்கூடாது, மீனாவும் பேசக்கூடாது, யாரும் பேசக்கூடாது. அவ எல்லாரும் மண்டையும் கீறி மருந்து வைக்கிறா. எல்லாரும் ஆதி ஆதி ஆதின்னு மயங்கிடுதாங்க. அப்படி என்னதான் செய்வாளோ? மா, போதும்மா, நிறுத்துங்க, போதும். வாய் இருக்குன்னு உங்க இஷ்டத்துக்கு பேசாதீங்க. அண்ணே, நீ அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டேனே, நான் அவ்வளவுதான் சொல்லுவேன்.